அனைவருக்கும் வணக்கம். கொடிச்சம்பங்கி விதைகளை விதைச்சி செடியாக்குவது எப்படி என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். பொதுவாக கொடிச்சம்பங்கி கொடியை பொறுத்தவரையில் காய்கள் அதிகம் காய்க்காது. அப்படியே காய்ச்சாலும் 1-2 காய்கள் தான் அரிதாக காய்க்கும். இந்த கொடிச்சம்பங்கி ரேர் வெரைட்டி, அதனால கொஞ்சம் காய்கள் காய்க்கிறது. பூக்களும் கூடை கூடையாக பறிக்கலாம், அந்த அளவு பூக்கள் அதிகமாக பூக்கிறது. இந்த கொடிச்சம்பங்கி பூக்கள் மலர்ந்து விரியாது பட்டன் போன்று அழகாக இருக்கும். இந்த விதைக்காயில் விதைகள் அதிகமாக இருக்கும், அதனால கொஞ்சம் விதைகளை எடுத்து விதைக்கலாம். இந்த விதைகள் பஞ்சோடு ஒட்டி கொண்டு இருக்கும். இந்த காய்கள் காய்ந்து வெடித்த உடனே காத்துல பறந்துரும், அதனால ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி வைக்கணும். மீதி விதைகளை ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி பாதுகாப்பாக வைக்கவும். காற்று படப்பட பஞ்சுகள் விரிந்து விதையுடன் பறந்துவிடும், அதனால பாதுகாப்பா வைக்கணும். விதையுடன் ஒட்டியுள்ள பஞ்சை தனியாக பிரித்து எடுத்துக்கொள்ளலாம். விதைகள் டேமேஜ் ஆகாதவாறு பிரித்து எடுக்க வேண்டும். தெய்வீக அம்சம் கொண்ட கொடிச்சம்பங்கி செடியை வீடுகளில் வளர்க்கும் போது ஐஸ்வர்யம் நிறைந்து இருக்கும். இதன் விதைகள் மிகவும் மெல்லியதாக இருக்கும். ஒரு சின்ன பவுல்ல தண்ணி எடுத்துக்கலாம். ராத்திரி தண்ணியில ஊற வச்சுட்டா காலையில விதைகளை எடுக்கும்போது நல்லா ஊறி இருக்கும். விதைகள் தண்ணீரில் நன்றாக நனையுமாறு தண்ணீரை கலக்கி விட்டு கொள்ள வேண்டும். விதைப்பதற்கு முன் மண்ணை நன்றாக கிளறி கொடுக்க வேண்டும். மண் நல்ல லூஸா இருக்கணும். இப்படி மண்ணை கிளறி கொடுக்கும்போது வேர்கள் விடுவதற்கு ஈஸியாக இருக்கும். ஊற வைத்த விதைகளை பரவலாக மண்ணில் தூவி விட வேண்டும். ஊற வைத்த விதைகள் டேமேஜ் ஆகாதவாறு சாஃப்டாக ஹேண்டில் பண்ண வேண்டும். விதைகளை விதைச்ச பிறகு மண்ணை சாஃப்டா கிளறி கொடுக்கணும். அப்பதான் விதைகள் மண்ணுக்கு அடியில போகும். மண் நல்லா நனையுது மாதிரி தண்ணீர் விட்டுக்கலாம். மண்ணில் தண்ணீர் அதிகம் தேங்கவும் கூடாது, அதே நேரத்தில் மண் காயவும் கூடாது. இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மண் ஈரமாக இருக்க வேண்டும். விதைகள் முளைத்து வரும் வரை நிழலில் வைக்க வேண்டும். விதைகள் முளைத்து சிறிது வளர்ந்த பின் சன்ஷேடான இடத்தில் தொட்டியை வைத்து பராமரித்து வளர்க்க வேண்டும். 2 மாதத்திற்கு முன் விதைகள் மூலம் விதைத்து வளர்ந்த சிறு செடிகள் இவைகள். மிகவும் கவனமாக செடிகளை வளர்க்க வேண்டும். இந்த அளவு வளர்ந்த பிறகு செடிகளுக்கு உரம் போடலாம். சிறு செடியாக இருக்கும்போது உரம் போட்டால் செடிகள் கருகிவிடும். மங்களம் தரக்கூடியது மஞ்சள் நிற பூக்கள். அதிலும் வாசனை தரக்கூடிய மஞ்சள் நிற பூக்களை வீடுகளில் வளர்ப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த தொட்டியில இன்னும் ஒரு பெரிய கொடிச்சம்பங்கி செடியும் வளர்ந்து இருக்கு. இந்த கொடிச்சம்பங்கி ரேர் வெரைட்டி. இதன் பூக்கள் மலர்ந்து விரியாது பட்டன் போல இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த முறையில விதைகளை விதைச்சு செடிகளை உற்பத்தி பண்ணி பயனடைவோம். நன்றி, வணக்கம்.